ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கெட் டிஎன்பிசி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி தமிழில் பார்த்திங்கன்னா நம்ம கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். அதில் பிரித்தெழுதுதல் சேர்த்தெழுதுதல் ஃபினிஷ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஊர் பெயர்களின் மருவு, சொல்லும் பொருளும், இது போல் ஒரு சில டாப்பிக்லாம் நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி அடுத்து என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா, சந்திப்பிழை தொடர்பான வீடியோஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சந்திப்பிழை ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஷினில் இது வரைக்கும் கேட்ட கொஷின், தென் என்னோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் புக்கில் எங்கெல்லாம் கவர் ஆகுது, இது எல்லாமே நம்ம இந்த ஒரு வீடியோவில் ஃபினிஷ் பண்ண போகிறோம். இந்த ஒரு வீடியோ ஃபினிஷ் பண்ணிட்டா சந்திப்பிழை அந்த டாபிக் ஓவர். ஓகேங்களா? ஒரு வீடியோவில் நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தென் நம்ம சேனலை என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் சந்திப்பிழை எங்கே கவர் ஆகுதுன்னா, 8th நியூ புக்கில் இயல் 7ல் கவர் ஆகுது. 9th நியூ புக் இயல் 3-4 பார்த்திங்கன்னா கவர் ஆகுது. அதுதான் வல்லினம் மிகும் மிகா இடங்கள். அது தெரிஞ்சால் நமக்கு சந்திப்பிழை அந்த டாபிக் நம்ம நல்லாவே அட்டன் பண்ணலாம். ஓகேங்களா? இதில் மொத்தமாக அலகு 1ல் பார்த்திங்கன்னா 25 கொஷின் கொடுத்துருக்காங்க. சந்திப்பிழையில் ஒரு 1 or 2 கொஷின்ஸ் வரதுக்கு சான்சஸ் அதிகம். மினிமம் 2 கொஷின், மேக்ஸிமம் சம்டைம்ஸ் 3 கொஷின்ஸ் வரைக்குமே கேட்குறாங்க. சந்திப்பிழையை நீக்குதல், இதில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸ் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 30+ கொஷின்ஸ் இருக்கும். நம்ம பார்க்கலாம். முதல் வினா, இதை பார்த்துட்டு என்னோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்கூல் புக்ஸில் எங்கெல்லாம் கவர் ஆகிருக்கோ அது ஒரு ஷார்ட்டாக ரிவிஷன் பண்ணுற மாதிரி இந்த வீடியோவை ஃபினிஷ் பண்ண போகிறோம். அதனால் வீடியோவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்ஸுமே மிக மிக முக்கியம். உங்களுக்கு மார்க்கு வரக்கூடிய ஏரியா இது எல்லாமே ஈஸியான ஏரியாவும் கூட. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, சந்திப்பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. சந்திப்பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. இப்போது சிம்பிளாக நான் சொல்லியிருக்கேன். கசதப முன் வல்லினம் மிகும், இது தெரிஞ்சதுன்னா நம்ம சந்திப்பிழையற்ற தொடரை சூஸ் பண்ணலாம். இப்போது கடற்கரையில் இங்கே இக்கு வந்திருக்கு. அதுக்கப்புறம் பாருங்கள், மலை இங்கே இப்பு வந்திருக்கு. நிலப்பகுதி இங்கே இப்பு வந்திருக்கு. இத்து இங்கே வந்திருக்கு. இப்போ கா பா தா இந்த எழுத்துக்கு முன்னாடிலாம் வல்லினம் மிகுந்திருக்கு. அப்போ கசதபமுன் வல்லினம் மிகுன்ற ஒரு ஷார்ட்டான விஷயத்தை நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டாவே சந்திப்பிழையற்ற இடத்தை நீங்கள் சூஸ் பண்ணிடலாம். இது இதில் மட்டும் எல்லா இடத்துலையுமே கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. மீதி இருக்கிற ஏபிசிலாம் பார்த்தீங்கன்னா செக் பண்ணிங்கன்னா ஒரு சில இடத்துல கொடுத்துருப்பாங்க, ஒரு சில இடத்துல கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்போ இங்கே இக்கு கொடுத்துருக்காங்களா, இங்கே கொடுக்கல பாருங்கள். அடுத்து இங்கேயும் கொடுக்கல பாருங்கள். அடுத்து பாருங்கள், இப்பு இங்கே கொடுத்துருக்காங்களா, இங்கே கொடுக்கல. அடுத்து மலைப்பகுதி இங்கே பாருங்கள், இங்கே இப்பு கொடுத்துருக்காங்க, வேறு இடத்துல கொடுக்காம விட்ருப்பாங்க, இங்கே கொடுக்கல. இது போல் கடைசி சென்டென்ஸில் மட்டும்தான் எங்கெல்லாம் சந்தி வரணுமோ அங்கெல்லாம் கரெக்டாக போட்டிருப்பாங்க. மற்ற இடத்துல சந்தி மிஸ் ஆகிருக்கும். இது மிஸ் ஆகிருந்தால் சந்தி பிழை, மிஸ் ஆகாமல் இருந்தால் சந்தி பிழையற்ற தொடர். அவ்வளோதான் வித்தியாசம். ஓகேங்களா? பிழையான தொடரை சம்டைம்ஸ் சூஸ் பண்ண சொல்லுவாங்க. இது கரெக்டான தொடர். சந்தி பிழையற்ற தொடர்னால் கரெக்டான தொடர்னு அர்த்தம். கடற்கரையில் உப்பு காய்ச்சுதல் நடைபெறுகிறது. இங்கே இக்கு, மலைப்பகுதியில் இங்கே இப்பு, மலைப்பயிர்களும் இங்கே இப்பு, உழவு தொழிலும் இங்கே இத்து, இங்கே ஒரு நிலப்பகுதியில் இங்கே ஒரு இப்பு. இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருந்தால் தான் நமக்கு ரூல்ஸு நம்ம கரெக்டாக இது சூஸ் பண்ண முடியும். சந்திப்பிழை நீக்கி எழுதுக. பண்பாட்டு கூறுகளை பேணி பாதுகாப்பது நம் கடமை. வேறு லைன்லாம் செக் பண்ணுங்கள். இங்கே வரல, அடுத்து இங்கேயும் வரல, இங்கேயும் வரல. ஓகேங்களா? அப்புறம் இங்கே இக்கு கொடுக்கல. இதெல்லாம் சந்திப்பிழை. அந்த தொடர் மட்டும்தான் சந்திப்பிழை இல்லாமல் இருக்குது. அடுத்து சந்திப்பிழையற்ற தொடர். வல்லை பாட்டின் சிறப்புக்கேற்ப முழவை மீட்கின்றன. இப்போ இங்கே பா வந்திருக்கு, அதுக்கு முன்னாடி இப்பு வரணும். சிறப்புக்கேற்ப இப்போது இங்கே கா வந்திருக்கு, கா லைன், அப்போ இங்கே இக்கு வரணும். முழவை முழங்குகின்றன. அப்போ இந்த 2 இடத்துல மட்டும் பாருங்கள் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது போல் தவறாக கொடுக்கும்போது நம்ம அதை கரெக்ட் பண்ணி எழுதணும். சந்திப்பிழையற்ற தொடர். அடுத்து 15வது அடுத்த வினா, வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை செயற்கை நுண்ணறிவு கொண்டு வரப்போகிறது. இதில் 2 இடத்துல மட்டும்தான் சேக்கு முன்னாடி இச்சு வந்திருக்கு, போகிறதுக்கு நடுவில் இப்போ வந்திருக்கு. ஓகேங்களா? இது போல் ஒவ்வொன்றுமே நீங்கள் நோட் பண்ணி மைனூட்டாக படிக்கணும். இந்த பூமியின் ஒவ்வொரு துகளும் எம் மக்களுக்கு புனிதமானதாகும். இந்த பூமியின் ஒவ்வொரு துகளும் எம் மக்களுக்கு புனிதமானதாகும். இதில் இங்கே வரல பாருங்கள், இதுலேயும் இங்கே கொடுக்கல, இங்கே இப்போ கொடுக்கல. அப்போ இதில் என்ன ஆச்சு, இந்த 3மே ராங்கா. இதில் மட்டும்தான் 2 இடத்துலையுமே கொடுத்துருக்காங்க. அடுத்த வினா,
சால தவ முதலிய உருச்சொற்களின் பின் வல்லினம் மிகும். சால தவ முதலிய உருச்சொற்களின் பின் வல்லினம் மிகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா புக்கில் பாக்ஸ் கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க. அதை படித்தோம்னா நம்ம அதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். குழலியும் பாடத் தெரியும் தொடரில் உள்ள பிழையை நீக்கி சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. குழலிக்கு பாடத் தெரியும். குழலிக்கு பாடத் தெரியும். அடுத்து இசைத்தமிழில் வழி நாடகத்தமிழிற்கு இயக்கம் இல்லை. இங்கே இத்து இங்கேயும் இத்து. ஓகேங்களா? இப்போது அந்த ஏபிசிடிலாம் கொடுக்கும்போது நாலுமே நல்லா அனலைஸ் பண்ணி ஆன்சர் பண்ணுங்கள். சந்தி பிழையற்ற தொடர். கடுகை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுக தரித்த குரல். குறுக தரித்த குரல். ஓகேங்களா? ஒரு சில இடத்துல இக்கு வராது. இங்கே பாருங்கள், இங்கே இக்கு கொடுக்கல. ஆனால் இங்கே வராத இடத்துலையும் இங்கே கொடுத்துருக்காங்க. குறுக தரித்த குரல். அந்த நம்ம சொல்லும் போதே நமக்கு தெரியும். கடுகை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுக தரித்த குரல். இங்கே வந்து தரித்த குரலுக்கும் நடுவில் இக்கு சவுண்டு வரவே இல்லை. அப்போ இங்கே வந்து நம்ம இக்கு போட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சில இடங்களில் வரும், ஒரு சில இடங்களில் வராது. அதற்கு தான் நாம் அந்த வல்லினம் மிகும் மிகா இடங்கள்லாம் வந்து தெரிஞ்சதுன்னா நமக்கு இன்னும் கரெக்டாக இருக்கும். போர்க்களம் பூண்டு வந்த பரதனது சேனையை கண்ட குகன் ராமனை வெல்ல கருதி வந்தான் என்று எண்ணினான். இங்கே இக்கு, இங்கேயும் இக்கு, அடுத்து இங்கே இக்கு. இப்போது காக்கு முன்னாடி எல்லாமே வல்லினம் மிகுந்திருக்கு. அடுத்து உணவு உடை அடிப்படை தேவை. அந்த தேவையை பூர்த்தி செய்தானதும் முதல் இடம் புத்தகசாலைக்கு தரப்பட வேண்டும். இது உரைநடைக்குள்ளே வரும் இந்த சென்டென்ஸு. இப்போ பாருங்கள், எங்கெல்லாம் இத்து வந்திருக்கு, எங்கெல்லாம் இப்போ வந்திருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து மற்ற லைனில் நீங்கள் அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணி தான் இதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். உங்களுக்கு வல்லினம் மிகும் மிகா இடங்கள் சுத்தமாக தெரியாதுன்னா கூட பரவாயில்ல, அந்த ஏபிசிடி நாலுத்துமே அனலைஸ் பண்ணி நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். தமிழில் வரலாற்று கருத்துக்களையும் பண்பாட்டு கூறுகளையும் காண முடியும். அதே மேலே செக் பண்ணுங்கள், இங்கே இல்லை. இங்கே தமிழில் வரலாற்று கருத்துக்களையும் பண்பாட்டு கூறுகளையும் காண முடியும். இது ரெண்டுமே கரெக்டு. ஓகேங்களா? இதில் பிசி 2 போட்டிருந்தாலுமே அங்கே மார்க் கொடுத்துருப்பாங்க. தமிழில் இங்கே இக்கு கொடுக்கல பாருங்கள். இதில் பிசி 2மே வந்து கரெக்டு. இதுக்கு வந்து கீ ஆன்சர் வந்து நமக்கு சேலஞ்ச் பண்ணனா அதுக்கு மார்க் கொடுப்பாங்க. பிழையற்ற தொடரை எழுதுக. புத்தக படிப்பு தேவை, அத்தோடு பட்டறிவை சேர்த்து கொள்ளல் வேண்டும். புத்தக படிப்பு தேவை, அத்தோடு பட்டறிவு சேர்த்து கொள்ளல் வேண்டும். எங்கெல்லாம் வந்திருக்குன்னு கரெக்டாக அனலைஸ் பண்ணி எழுதுங்க. அடுத்து கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? வினை தொகையில் வல்லினம் மிகாது. வினை தொகையில் வல்லினம் மிகாது. சால தவ முதலிய உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகும். ஆனால் இங்கே தவறாக கொடுத்துருக்காங்க. வஞ்சொடர் குற்றியலுகரத்திற்கு பின் வல்லினம் மிகாதுன்னு கொடுத்துருக்காங்க, வல்லினம் மிகும். உவமை தொகையில் வல்லினம் மிகாதுன்னு கொடுத்துருக்காங்க, வல்லினம் மிகும். அப்போ கரெக்டாக கொடுத்துருக்கிறது இது மட்டும்தான். வினை தொகையில் வல்லினம் மிகாது. அடுத்து சந்தி பிழையற்ற தொடரை எழுதுக. மாறன் 10ஆம் வகுப்பு படிக்கிறான். ஒரே இடத்துல தான். ஓகேங்களா? வல்லினம் மிகா இடம் குறித்த இலக்கண கூற்றுகளில் பிழையான கூற்று. 2ஆம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகாதுன்னு கொடுத்துருக்காங்க, மிகும். எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது. வினை தொகையில் வல்லினம் மிகாது. உம்மை தொகையில் வல்லினம் மிகாது. உவமை தொகையில் மிகும், உம்மை தொகையில் மிகாது. சந்தி பிழை இல்லாத தொடரை காண்க. கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள். இங்கே 3 இடத்துல வந்திருக்கு பாருங்கள். அடுத்து கீழ்காணும் வல்லினம் மிகா இடம் குறித்த இலக்கண கூற்றில் பிழையான கூற்று எது? 4ஆம் வேற்றுமை விரியில் வரும் வல்லினம் மிகாதுன்னு கொடுத்துருக்காங்க, இது பிழையானது. வினை தொகையில் வல்லினம் மிகாது, உம்மை தொகையில் மிகாது. 2ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. 4ஆம் வேற்றுமை விரியில் வரும் வல்லினம் மிகும். ஓகேங்களா? இதுதான் தவறானது. அடுத்து பிழையற்ற தொடர் எது? கயிற்று கட்டிலில் தன்னை மறந்து உறங்கினான். கயிற்று கட்டிலில் தன்னை மறந்து உறங்கினான். ஒரே இடத்துல மட்டும்தான். அடுத்து திரையரங்குகளில் திரைப்படம் காட்ட ஒளி படக்கருவி பயன்படுகிறது. இது மட்டும்தான் கரெக்ட். இதெல்லாம் வந்து சந்தியே இல்லை பாருங்கள். சுத்தமாக ஒரு இடத்துல கூட சந்தியே இல்லை. அடுத்து சங்க காலத்தில் இசைத்தமிழ் சீரும் சிறப்பும் முற்று திகழ்ந்தது. சங்க காலத்தில் இசைத்தமிழ் சீரும் சிறப்பும் முற்று திகழ்ந்தது. இந்த இடத்துல இக்கு வரல, ஏன்னா சங்கக் அப்படின்னு வந்து ப்ரொனன்சியேஷன் வராது. அதுபோல் எங்கே வரும் வரக்கூடாதுன்னு நமக்கே தெரியும். ஓகேங்களா? சந்தி பிழை இல்லாத தொடரை தேர்ந்தெடு. 8 தொகையுள் 10 பதிற்று 10 சுவடியும் 1. பதிற்று 10 சுவடியும் 1.
விடையை தேடி பார்க்க கடினமாக இருந்தது. விடையை தேடி பார்க்க கடினமாக இருந்தது. மருத்துவ படிப்பிற்கு என்னை தேர்வு செய்தனர். இதுபோல் எங்கெல்லாம் வந்து சந்தி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் நல்லா கவனிங்க. அடுத்து கயிற்று கட்டளை தன்னை மறந்து உறங்கினான். சந்தி பிழையற்ற வாக்கியத்தை சூஸ் பண்ண சொல்கிறாங்க. மேடை பேச்சு மிகுந்த பயனை தரவல்லது. இது 2 தான் வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்து இயற்கை பிரிவுகள் செயற்கை பிரிவுகளை தீமை விளைத்தலை கண்டனர். இயற்கை பிரிவுகள் செயற்கை பிரிவுகளாய் தீமை விளைத்தலை கண்டனர். அடுத்து இங்கே பாருங்கள், தமிழ் துறை பணியை விரும்பி கேட்டு ஏற்றவர் பரிதிமார் கலைஞர். இதுவே அடுத்து செக் பண்ணி பார்க்கணும் எங்கன்னா வந்து சந்தி கொடுத்துருக்காங்கன்னு. அதெல்லாம் வந்து கொடுத்துருக்கல. அடுத்து புரட்சி பூக்கள் பூத்து குலுங்கிய புதுவையில் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் தோன்றினார். கசதபமுன் வல்லினம் மிகும். இதை மட்டும் நீங்கள் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து மனித ஆற்றல் வள அணிவகுப்பே நம்மை பொருளாதார சாதனைகளுக்கு இட்டு செல்லும். எங்கெல்லாம் வந்து இப்போ வந்திருக்குன்னு நீங்கள் நோட் பண்ணணும். அடுத்து எல்லா சத்துக்களும் கிடைக்கும்படியாக நம் உணவு பழக்கம் அமைய வேண்டும். எல்லா சத்துக்களும் கிடைக்கும்படியாக நம் உணவு பழக்கம் அமைய வேண்டும். ஓகேங்களா? இதில் ஒரு 30 கொஷின் இருக்கும். இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம கொஷின் எப்படி அனலைஸ் பண்ணணும், எப்படி நம்ம வந்து எக்ஸாமில் அட்டன் பண்ணணும் சொல்லிவிட்டு. அடுத்து வந்து 8th and 9th கவர் ஆகக்கூடிய வல்லினம் மிகும் மிகா இடங்கள் வந்து நான் ஷார்ட்டாக எழுதி வச்சுருக்கேன். அதுக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு புக்கில் கொடுத்துருப்பாங்க. அதுவுமே நான் உங்களுக்கு ஓரளவுக்கு அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஃபாஸ்ட்டாக. ஓகேங்களா? இது ஃபுல்லாமே பார்த்தா போதும், நமக்கு இந்த டாபிக் ஃபினிஷ். வல்லினும் மிகும் இடங்கள் தெரிஞ்சாதான் நீங்கள் அந்த சந்தி பிழையற்ற தொடரை வந்து என்ன பண்ண முடியும், ஃபினிஷ் பண்ண முடியும். வல்லினம் மிகும் மிகா இடங்கள். ஆ இ என்னும் சுட்டெழுத்துக்கள் பின் வல்லினம் மிகும். சுட்டெழுத்துக்கு பின் வல்லினம் மிகும். ஃபஸ்ட்டு நான் வல்லினம் மிகும் இடங்கள்லாம் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் மிகா இடத்துக்கு வரேன். அந்த இந்த என்ன சுட்டு பெயர்களுக்கு பின் வல்லினம் மிகும். இங்கே பாருங்கள், ஆ என்னும் சுட்டெழுத்துக்கு அப்புறம் வல்லினம் மிகுந்திருக்கா, அந்த இந்தன்றதுக்கு அப்புறம் வல்லினம் மிகுந்திருக்கு. அடுத்து ஏ என்னும் வினா எழுத்துக்கு பின் வல்லினம் மிகுந்திருக்கு. ஏ என்பது ஒரு வினா எழுத்து, அதுக்கப்புறம் இத்துன்ற சந்தி வந்து அங்கே உருவாயிருக்கு வல்லினம். எந்த என்னும் வினா சொல்லின் பின் வல்லினம் மிகும். இங்கே பாருங்கள், எந்த பணம், எந்த சட்டை. ஏ என்னும் வினா எழுத்துக்கு பின்னும் வல்லினம் மிகுந்திருக்கு. எந்த என்னும் வினா எழுத்துக்கு பின்னும் வல்லினம் மிகுந்திருக்கு. அடுத்து ஐ இரண்டாம் வேற்றுமை உருபு வெளிப்படையாக வரும்பொழுது வல்லினம் மிகும். இதுவே வேற்றுமை விரி வரும்பொழுது, இரண்டாம் வேற்றுமை விரி வரும்போது நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? இரண்டாம் வேற்றுமை விரியிலும் இரண்டாம் வேற்றுமை தொகையிலும் வந்து வல்லினம் மிகும். கதவை திற, காட்சியை பார். கதவை திற, காட்சியை பார். அடுத்து நான்காம் வேற்றுமை உருபு வெளிப்படையாக வரும்போது, அதாவது வெளிப்படையாக வரும்போதும் அதை வேற்றுமை விரின்னு சொல்கிறாங்க. ஊருக்கு கூ என்பது வேற்றுமை உருபு, நான்காம் வேற்றுமை உருபு. அதுக்கப்புறம் வரும்போது வல்லினம் மிகுந்திருக்கு. ஆறாம் வேற்றுமை தொகை மறைந்து வரும்போது என்ன ஆகும்னா வல்லினம் மிகும். ஐ ஆல் கு இல் அது கண். ஓகேங்களா? அப்படி ஆறாம் வேற்றுமை வரும்போது புலியினது தோல் அப்படின்னு வரணும். அங்கே வந்து மறைந்து வந்திருக்கு. அப்போது ஆறாம் வேற்றுமை உருபு மறைந்து வரும்போதும் வல்லினம் மிகும். என ஆக அந்த சொல்லுறுபெல்லாம் வரும்பொழுது வல்லினம் மிகும். என கேட்டார், என கேட்டார், என ஆக வருவதாக கூறு. ஆக என இது வரும்போது வல்லினம் மிகும். என கேட்டார். அதுக்கப்புறம் வருவதாக கூறினார், கூறு எப்படிலாம் வரும்பொழுது இகரத்தில் முடியும் வினையச்சத்தின் பின் வல்லினம் மிகும். ஓடி கலைத்தான், ஆடச் சொன்னான். ஆ இ இந்த சவுண்டில் முடியும் போது ஓடி அந்த ஈ சவுண்டில் முடியுதா, அதுக்கப்புறம் ஒரு வந்து கசதப வரும்போது அங்கே வல்லினம் மிகும். ஆடச் சொன்னார், ஓடி ஈ சவுண்டில் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் கலைத்தான் வரும்போது கா கீனமான இக்கு வல்லினம் வந்திருக்கு. ஆடச் சொன்னார், ஆட ஆ சவுண்டில் முடிஞ்சிருக்கு. அப்போ சா வந்து சாக்கு முன்னாடி வல்லினம் மிகுந்திருக்கு. ஊ முடியும் வினையச்சம் வன்றொடர் குற்றியலுகரமாக இருந்தால் மிகும். படித்துப்பார் ஊ சவுண்டில் வரும்போது, ஆ சவுண்டில் வரும்போது, ஈ சவுண்டில் வரும்போது, இந்த சவுண்ட்லலாம் வரும்போது அதுக்கப்புறம் வர எழுத்துக்கள் வந்து வல்லினம் மிகும். அடுத்து ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் பின் வல்லினம் மிகும். ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் பின் வல்லினம் மிகும். அதாவது
ஈறுகட்டனாவே தா சவுண்டில் ஒரு விழி சவுண்டில் இருக்கும். எழுதா பாடல், கூவா குயில், இது போல் வந்து கால் வாங்கி அடுத்து ஒரு சொல்லு வந்துச்சுன்னா அது வந்து ஈறுகட்டை எதிர்மறை பெயரச்சுன்னு சொல்லுவாங்க. எழுதா பாடல், கூவா குயில் ஆப்போசிட்டாக இருக்குது பாருங்கள் வேர்டு. அதுக்கு பின் என்ன ஆகும்னா வல்லினம் மிகும். ஈறுகட்டை எதிர்மறை பெயரச்சும் பின் வல்லினம் மிகும். உவமை தொகையில் வல்லினம் மிகும், உம்மை தொகையில் மிகாது. உவமை தொகையில் மிகும், உம்மை தொகையில் மிகாது. இங்கே பாருங்கள், உம்மை தொகை, இங்கே உவமை தொகை. உருவகத்தில் வல்லினம் மிகும். உருவகத்தில் தமிழ்த்தாய், வாய் பவளம், இங்கெல்லாம் வந்து வல்லினம் மிகும். அடுத்து 8, 10 எண்ணு பெயர்களின் பின் வல்லினம் மிகும். 8, 10 எண்ணு பெயர்களின் பின் வல்லினம் மிகும். ஆனால் அந்த 8, 10 தவிர பிற எண்ணு பெயர் மீன் வல்லினம் வந்து மிகாதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. 8 புத்தகம், 10 காசு. அடுத்து திசை பெயர்களை அடுத்து வல்லினம் மிகும். கிழக்கு கடல், மேற்கு சுவர், வடக்கு தெரு, தெற்கு பக்கம், அந்த திசை பெயர்களுக்கு அப்புறம் வல்லினம் மிகும். அதுக்கப்புறம் மகரமெய், இந்த மகரமெய் அடுத்து வல்லினம் மிகும். வட்டப்பாறை, அப்போ வட்டம் ப்ளஸ் பாறை வட்டப்பாறை, அந்த இம் கெட்டு இப்பு வந்து தோன்றிருக்கு. அப்படி இப்படி எப்படி, இந்த சொல்லுக்கு அப்புறம் என்ன ஆகுனா வல்லினம் மிகும். அப்படி செய், இப்படி காட்டு, எப்படி தெரியும், இதுக்கெல்லாம் வந்து கசதபர் வந்துருந்துச்சுன்னா வல்லினம் மிகும். அதற்கு இதற்கு எதற்கு, அதுக்கப்புறமும் வல்லினம் மிகும். அதற்கு சொன்னேன், இதற்கு கொடு, எதற்கு கேட்கிறாய், இதுக்கப்புறம்லாம் பாருங்கள் வல்லினம் மிகுந்திருக்கு. இனி தனி பின் வல்லினம் மிகும். இனி காண்போம், தனி சிறப்பு, இந்த வேர்டுக்கு அப்புறம் வல்லினம் மிகும். மிக பின் வல்லினம் மிகும். மிக பெரியவர், இந்த இப்பு வந்து மிகன்ற வார்த்தைக்கு அப்புறம் மிகுன்னு சொல்கிறாங்க. ஓர் எழுத்து ஒரு மொழி பின் வல்லினம் மிகும். தீ என்பது ஓர் எழுத்து ஒரு மொழி. தீ பிடித்தது, இங்கே இப்பு வந்திருக்கு. பூ பந்தல், இங்கே இப்பு வந்திருக்கு பாருங்கள். வன்தொடர் குற்றியலுகரம் பின் வல்லினம் மிகும். அடுத்து ஈறு பெயரட்டு பண்பு தொகையில் மிகும். இங்கே விற்று சென்றான், விற்று சென்றான், இது வந்து வன்தொடர் குற்றியலுகரத்துக்கு முன்னாடி வந்திருக்கு. இரு பெயருட்டு பண்பு தொகைனா, அதாவது பொதுவான பெயர் சிறப்பு பெயர் முன்னாடி வந்து பொதுவான பெயர் வந்து செகண்ட் வரும். இது வந்தால் ஈறு பெயரிட்ட பண்பு தொகை. மல்லிகை என்பது சிறப்பு பெயர், பூ என்பது பொது பெயர். இவ்வாறு சிறப்பு பெயரும் பொது பெயரும் ஒன்றாக வந்தால் அது ஈறு பெயரிட்ட பண்பு தொகைன்னு சொல்லுவாங்க. அதற்கப்புறம் வல்லினம் மிகும்னு சொல்கிறாங்க. உரிய சொற்களின் பின் வல்லினம் மிகும். தவ சிறியது, உரு சொற்கள் என்னென்ன, சால, தவ, தட, கூர், கழி, நுனி, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உரி சொற்கள். அதுக்கப்புறம் வல்லினம் மிகும். தனி குற்றெழுத்து, அதாவது ஆ, இ, உ, ஏ, ஓ, இதெல்லாம் வந்து வரும்பொழுது வல்லினம் மிகும். நிலாச்சோறு, அந்த ஆ சவுண்டு வருது இல்லை, அதுக்கப்புறம் வல்லினம் மிகும். சில உருவக சொற்களில் வல்லினம் மிகும். சில உருவக சொற்களில் மட்டும். வாழ்க்கை படகு, உலக பந்து, இதிலெல்லாம் வல்லினம் மிகுந்திருக்கு. ஓகேங்களா. இப்போ என்னென்னா நாம் வல்லினம் மிகும் இடம் பார்த்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மிகா இடம் பார்க்க போகிறோம். வல்லினம் மிகா இடம் பார்த்தாச்சு, அப்புறம் மிகும் இடம் பார்த்தாச்சு. இப்போ மிகா இடம் பார்க்க போகிறோம். வல்லினம் மிகா இடம். எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது. எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது. கிளி பேசும், குதிரை தாண்டியது, தம்பி படித்தான், இதெல்லாம் வந்து பாருங்கள் வல்லினம் மிகாது. எழுவாய் தொடரில் முக்கியமாக வல்லினம் மிகாது. அது இது, இதன் பின் வல்லினம் மிகாது. அது எது, இதன் பின் வல்லினம் மிகாது. அது செய், இது கான், எது கிடைத்தது, இது எல்லாமே வருது இல்லைங்களா, இதற்கு பின் வல்லினம் மிகாது. வினா பெயர் பின் வல்லினம் மிகாது. எவை என்பது வினா பெயர், அதற்கப்புறம் வல்லினம் மிகலை பாருங்கள். அடுத்து 3, 5, 6 இந்த வேற்றுமை தொடரில் வல்லினம் மிகாதுன்னு சொல்கிறாங்க. என்னோடு சேர், மரத்திலிருந்து பறி, குரங்கினது குற்றி, அந்த சொல்லுறுப்புகள்லாம் வருதில்ல. 3ஆம் வேற்றுமை தொகை, 5ஆம் வேற்றுமை தொகை, 6ஆம் வேற்றுமை தொகை, இதில் வரும் சொல்லுறுப்புகளுக்கு பின் வல்லினம் மிகாது. அடுத்து 2ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. நாடு கண்டான், நாட்டை கண்டான், அங்கே வந்து மறைஞ்சு வந்திருக்கு ஐ, அங்கே வந்து வல்லினம் மிகாது. மறைந்து வந்தால் உருபு, அங்கே வந்து என்னாவது வராது, வல்லினம் மிகாது. 3ஆம் வேற்றுமை அண்ணனோடு போ, இங்கே 3ஆம் வேற்றுமை விரினா அந்த சொல்லுறுப்புகள் வருதில்ல, அப்போ வந்து வல்லினம் மிகாது. 6ஆம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகாது. எனது சட்டை, எனது ஆ, அப்போ அந்த வேற்றுமை விரி 6ஆம் வேற்றுமை விரியில்
வல்லினம் மிகாது. 2, 3, 4, 5 இந்த வேற்றுமை தொகையில் வந்து மறைந்து வந்தால் இந்த தமிழ் படி, கை தட்டி, வீடு சென்றான், கரை பாய்ந்தான், இதிலிருந்து பாருங்கள் இதிலெல்லாம் வல்லினம் மிகாதுன்னு சொல்கிறாங்க. அதாவது உருபு மறைந்து வந்தால் தமிழை படின்னு வந்திருக்கணும், கையால் தட்டின்னு வந்திருக்கணும், வீட்டுக்கு சென்றான்னு வந்திருக்கும், கரையில் இருந்து பாய்ந்தான் அப்படின்னு வந்திருக்கணும். இவ்வாறு அந்த உருபுகள் வந்து மறைந்து வந்தால் அங்கே வல்லினம் மிகாது. 2ஆம் 3ஆம் 4ஆம் 5ஆம்ல. அடுத்து பெயரச்சத்தில் வல்லினம் மிகாது. அந்த வந்த பார்த்த அந்த சவுண்ட்லாம் வருதுல்ல, அதுக்கப்புறம் வல்லினம் மிகாது. வந்த சிரிப்பு, பார்த்த பையன் இது. அடுத்து விழி தொடர்களில் வல்லினம் மிகாது. விழி தொடரில் மகளே வா, தந்தையே பாருங்கள் இப்படின்னு ஒருத்தர் கூப்பிட்ற மாதிரி வந்துச்சுன்னா அங்கே வல்லினம் மிகாது. வினை தொகையில் வல்லினம் மிகாது. குடி தண்ணீர் வளர்ப்பிறை முக்காலத்தையும் குறிக்கும்ல, அதுதான் வினை தொகை. அதுக்கப்புறம் வல்லினம் மிகாது. உம்மை தொகையில் மிகாது, உவமை தொகையில் மிகும். ஓகேங்களா? 8, 10 தவிர வேறு எந்த பெயருக்கு அப்புறமோ எண்ணு பெயருக்கு அப்புறம் வல்லினம் மிகாது. அன்று, இன்று, ஆவது, அடா, அடி போன்ற சொற்கள் பின் வல்லினம் மிகாது. என்று தருவார், யாரடா சொல், அவராவது தருவாவது, ஏனடி சொல்கிறாய், கம்பரை போன்ற கவிஞர் யார், இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள். ஓகேங்களா? அவ்வளவு, அவ்வளவு, இவ்வளவு, எவ்வளவு, அத்தனை, இத்தனை, எத்தனை, அவ்வாறு, இவ்வாறு, எவ்வாறு, அப்போதைய, இப்போதைய, எப்போதைய, அப்படிப்பட்ட, இப்படிப்பட்ட, எப்படிப்பட்ட, நேற்றைய, இன்றைய, நாளைய பின் வல்லினம் மிகாது. ஓகேங்களா? இதெல்லாம் தெளிவாக பார்த்துங்க. அவ்வளவு பெரியது, எவ்வாறு பேசினான், அப்போதைய பேச்சு, அப்படிப்பட்ட காட்சி, நேற்றைய சண்டை, இது எல்லாமே அதுக்கு எக்ஸாம்பிள். புக்கில் வந்து இன்னும் நிறைய கொடுத்துருப்பாங்க. இது நமக்கு ஜஸ்ட் தெரிஞ்சால் போதுன்றதுக்காக நான் ஷார்ட்டாக எழுதியிருக்கேன். இதில் குறிப்பிட்டதை தவிர, அதாவது உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகும்னு சொல்லியிருக்காங்கள்ல, சால, தவ, தட, இதற்கு பின்னாடிலாம் என்ன ஆகுதுன்னா வல்லினம் மிகும்னு சொல்லியிருக்காங்க. இங்கே உருக்கு பின்னாடி வல்லினம் மிகாது, நனிக்கு பின்னாடி வல்லினம் மிகாது, கடிக்கு அப்புறம் வல்லினம் மிகாது. அடுத்து கல், கருத்துக்கள், வாழ்த்துக்கள், பொருள்கள் அது வந்தால் அதற்கப்புறம் வல்லினம் மிகாது. ஐ வரிசைக்கு அப்புறம் வல்லினம் மிகாது. அடுக்கு தொடர் இரட்டை கிளவியில் வல்லினம் மிகாது. பார், பார், சால, வியங்கோல் வினைமுற்றில் வல்லினம் மிகாது. வாழ்க, வாழிய, வாழியர் இதிலெல்லாம் வல்லினம் மிகாதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அவ்வளோதாங்க. இது போல் நீங்கள் தனித்தனியாக உங்களுக்கு புரியிற மாதிரி ஷார்ட்டாக நோட்டில் எழுதி வச்சுட்டு நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அது ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா வல்லினம் மிகும் மிகா இடங்கள் 8th ஸ்டாண்டர்ட் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா 9th ஸ்டாண்டர்டில் இருக்குது. இது நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் படிங்க, போதுமானது. இங்கே பாருங்கள், ஒரு சொல்லின் முதல் எழுத்து கச, தப ஆகிய வல்லின எழுத்து வரிசைகளில் ஒன்றாக இருந்தால் அதற்கு முன்னால் உள்ள சொல்லின் இறுதியில் அந்த வல்லினம் எழுத்து சேர்த்து எழுத வேண்டும். இதுதான் வல்லினம் மிகல்னு சொல்கிறாங்க. வல்லினம் மிகா இடங்கள்னால் மிதந்து சென்றது, செய்து பார்த்தான், படித்த கவிதை, பெரிய ஆகிய சொற்களில் வல்லினம் மிகவில்லை என்பதை கவனியுங்கள். வல்லினம் மெய் மிகக்கூடாத இடங்களை வல்லினம் மிகா இடங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. வல்லினம் எங்கே மிகணும், எங்கே மிகக்கூடாது, ரெண்டுமே வந்து நமக்கு முக்கியம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க. மண் வெட்டி கொண்டு வா, மண் வெட்டி கொண்டு வா. இது வந்து மண்ணை வெட்டி கொண்டு வான்றதும் மண் வெட்டி கொண்டு வான்றதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. முதல் தொடர் மண் வெட்டியை எடுத்து வானோ, இரண்டாவது தொடர் மண்ணை வெட்டி எடுத்துட்டு வானோன்றது மாதிரி பொருள் மாறுபடுது. இவ்வாறு சந்திப்பிழை முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வல்லினம் மிகும் இடங்கள். அந்த, இந்த என சுட்டு திருப்பின் வல்லினம் மிகும். அந்த பக்கம், இந்த கவிதை, வினா திரியை அடுத்து வல்லினம் மிகும். எந்த, எந்த அதெல்லாம் வந்து நம்ம இப்போ பார்த்தோம். அதுக்கப்புறம் இரண்டாம் வேற்றுமை உருவாகிய ஐ வெளிப்படையாக வரும் இடத்தில் என்ன ஆகும்? வல்லினம் மிகும். தலையை ஐ வெளிப்படையாக வந்திருக்கா, பாடத்தை ஐ வெளிப்படையாக வந்திருக்கு. அதுக்கப்புறம் நான்காம் வேற்றுமை உருபு கூ வெளிப்படையாக வரும்போது எனக்கு தெரியும், அவனுக்கு பிடிக்கும். இகரத்தில் முடியும் வினையச்சங்களை அடுத்து வல்லினம் மிகும். ஓடி களைத்தான், ஓடி இங்கே ஈ சவுண்ட் வருதா, இது எல்லாமே நோட்டில் பார்த்துருப்பீங்க நீங்கள். அடுத்து வன்தொடர் குற்றியலுகரமாக உகரத்தில் முடியும் வினையச்சங்கள் வன்தொடர் குற்றியலுகரமாக இருந்தால் அங்கே மட்டும் வல்லினம் மிகும். பெற்றுக்கொண்டேன், படித்து பார்த்தார், இது எல்லாமே வரும். ஓகேங்களா? அடுத்து செல்லா காசு, எழுதா பாடல், இதுபோல் அந்த இடத்துலலாம் வந்து வல்லினம் மிகும். ஈறுகட்டை எதிர்மறை பெயரச்சில் உவமை தொகையில் வல்லினம் மிகும். உருவகத்தில் வல்லினம் மிகும். எண்ணு பெயர்கள் 8, 10 பின் வல்லினம் மிகும். அப்படி இப்படி எப்படிக்கு பின் வல்லினம் மிகும். திசை பெயர்களை அடுத்து வல்லினம் மிகும். மகரமை வந்திருந்தால் அதுக்கப்புறம் வல்லினம் மிகும். இதுவே மிகா இடங்கள்னால்
எழுவாய் சொற்கள் அடுத்து வல்லினம் மிகாது. அது இது எதுக்கப்புறம் வல்லினம் மிகாது. பெயரச்சம் எதிர்மறை பெயரச்சத்துக்கு அப்புறம் வல்லினம் மிகாது. இரண்டாம் வேற்றுமை உருபு மறைந்து வந்தால் வல்லினம் மிகாது. அதுக்கப்புறமா இடைத்தொடர் குற்றிலமாக இருந்தால் வல்லினம் மிகாது. வினை தொகையில் வல்லினம் மிகாது. அப்படி இப்படி எப்படி ஆகிய சொற்களை தவிர பிற எழுத்துக்கள் பின் வல்லினம் மிகாது. உவமை தொகையில் வல்லினம் மிகாது. தாயும் தந்தையும். வெற்றிலை பாக்கு. இங்கே பாருங்க, தாய் தந்தை, இது உம்மை தொகை, மறைந்து வந்திருக்கு, இங்கே வல்லினம் மிகாது. அடுத்து வல்லினம் மிகும் இடங்கள் மிகா இடங்கள்னு 9th ஸ்டாண்டர்டில் கொடுத்துருப்பாங்க. அதுதான் நம்ம அந்த பாக்ஸில் பார்த்தோம்ல, அந்த கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க. கசதபமுன் வல்லினம் மிகும் அப்படின்ற மாதிரி. அச்சட்டை, எந்த காலம், எத்திசை, எந்த பணம், இதுக்கெல்லாம் இங்கெல்லாம் வல்லினம் மிகும். கதவை தீர, தகவல்களை திரட்டு, ஐ சவுண்ட் வரும்போது மிகும். அப்போ அதாவது இரண்டாம் வேற்றுமை உருபு, நான்காம் வேற்றுமை உருபு என ஆக சொல்லுறுப்புகள் இங்கெல்லாம் வல்லினம் மிகும். அதுக்கப்புறம் அதற்கு இதற்கு எதற்கு அது வரும்போது, இனி தனி வரும்போது, மிக வரும்போது, 8 10 எண்ணு பெயர்களில் வல்லினம் மிகும். ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின் மிகும். இருக்கட்ட எதிர்மறை பெயரச்சத்தில் மிகும். வன்தொடர் குற்றிலுகரங்கள் குசுடு துபுறு நிலைமொழியாக இருந்தால் புணர்ச்சியில் வல்லினம் மிகும். அகர இகர ஈற்று வினையச்சங்களுடன் வல்லினம் மிகும். அதாவது ஆட, ஓடி, அந்த ஈற்று சொல் அடுத்து ஒரு சொல் வந்தால் மிகும். ஆறாம் வேற்றுமை தொகை அது புலியினது தோல், அப்போது அங்கே வல்லினம் மிகும். திசை பெயர்களின் மீன் வல்லினம் மிகும். கிழக்கு பகுதி, வடக்கு பக்கம், இது எல்லாமே நான் நோட்டில் பார்த்துருப்பீங்க நீங்கள். சால, தவ, தட, குழ, அதுக்கப்புறம் வல்லினம் மிகும். தனி குற்றெழுத்தை அடுத்து வரும் ஆகார எழுத்துக்கு பின் வல்லினம் மிகும். நிலா, காணா, ஆக்கப்புறம் வல்லினம் மிகும். சில உருவக சொற்களில் வல்லினம் மிகும், சில உருவகத்தில் மட்டும். ஓகேங்களா? அடுத்து வல்லினம் மிகா இடங்கள் கொடுத்துருக்காங்க. வல்லினம் மிகும்போது ஒரு பொருளும் மிகாத போது வேறொரு பொருளும் தரும். அதனால் வல்லினம் மிகா இடங்களும் நம்ம பார்க்கறது நல்லது. தற்கால உரைநடையில் வல்லினம் மிகா இடங்களை கீழ்காண்பவற்றை கூறலாம். அது இது, அங்கே வல்லினம் வராது. எது எவைன்ற வினா பெயர்களுக்கு அப்புறம் வல்லினம் வராது. குதிரை தாண்டி எது கிளி பேசும், இதுபோல் எழுவாய் தொடர் வந்தால் வல்லினம் வராது. அண்ணனோடு போ, எனது சட்டை, 3ஆம் 6ஆம் வேற்றுமை விரிகளில் வல்லினம் வராது. அதாவது விரினா அந்த சொல்லுறுப்புகள்லாம் வந்திருக்கும், விரிச்சியே கொடுத்துருப்பாங்க. விழி தொடர்களில் வல்லினம் மிகாது. தாயே, தந்தையே அப்படி கூப்பிடும்போது பெயரச்சத்தில் வல்லினம் மிகாது. வந்த, பார்த்த, சவுண்டில் முடிஞ்சதுக்கப்புறம் வல்லினம் மிகாது. இரண்டாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. நாட்டை கண்டான், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கூட்டை கட்டு, அது மறைஞ்சு வந்திருக்கு, அந்த இரண்டாம் வேற்றுமை உருபு அங்கே மிகாது. படி என்று முடியும் வினையச்சத்தில் வல்லினம் மிகாது. வரும்படி, பெரும்படி, அதுக்கப்புறம் வியங்கோல் வினை முற்றில வல்லினம் மிகாது. வினை தொகையில் மிகாது. 8 10 தவிர பிற எண்களுக்கு அப்புறம் வல்லினம் மிகாது. உம்மை தொகையில் மிகாது. அன்று, இன்று, என்று, ஆவது, ஆட, இந்த சொற்களுக்கு அப்புறம் வல்லினம் மிகாது. இங்கே ஒரு கொடுத்துருக்காங்க பாருங்கள், அவ்வளவு, இவ்வளவு, அத்தனை, இத்தனை, இதற்கப்புறம்லாம் வல்லினம் மிகாது. 3 5 6ஆம் வேற்றுமை தொடர்களில் வல்லினம் மிகாது. எண்ணோடு சேர், இது 3. மரத்திலிருந்து பறி, இது 5ஆம் வேற்றுமை தொடர். குரங்கினது குட்டி, இது 6ஆம் வேற்றுமை தொடர். இதுக்கப்புறம்லாம் வல்லினம் மிகாது. அதுக்கப்புறம் 2ஆம் 3ஆம் 4ஆம் 5ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. ஐ மறைஞ்சு வந்திருந்தோம், அங்கே மிகாது. ஆள் மறைந்து வந்திருக்கு, அங்கேயும் மிகாது. கூ மறைந்து வந்திருக்கு, அங்கேயும் வராது. இருந்து மறைந்து வந்திருக்கு, அங்கேயும் வராது. நிலைமொழி உயர்த்திணையாய் அமையும் தொகையில் வல்லினம் மிகாது. இது போல் இந்த பாக்ஸில் இருக்கிறது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். சால, தவ, தட, குழ தவிர மீதி சொற்களுக்கு அப்புறம் வல்லினம் மிகாது. அதாவது உரு, நனி, கடியில் என்னாகாது, வல்லினம் மிகாது. பார், சால, சாலன்ற அடுக்கு தொடர் இரட்டை கிளவிலெல்லாம் வல்லினம் மிகாது. கல் என்னும் அஃறிணை பன்மை விகுதி சேரும்போது வல்லினம் மிகாது. கருத்துக்கள், பொருள்கள், வாழ்த்துக்கள் வரும்போது வல்லினம் மிகாது. ஐகார வரிசை உயிர்மை ஓரெழுத்து சொற்களாய் வர அவற்றோட கல் விகுதி சேரும்போது வல்லினம் மிகாது. பைகள், கைகள், அதாவது ஓரெழுத்து ஒரு மொழி கூட பன்மை சொல் சேர்ந்து வந்தால் மிகாது. இதுவே ஓரெழுத்து ஒரு மொழி ஒருமையாக இருந்தால் வல்லினம் மிகும். ஓகேங்களா? ஓகே, அவ்வளோதான். வல்லினம் மிகா இடங்கள் நோட்ஸும் பார்த்தாச்சு, புக் கண்டென்ட்டும் ஃபாஸ்ட்டாக ரிவிஷன் பண்ணிட்டோம். தென் டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஷினும் கொடுத்துட்டேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க. தென் நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. தென் நம்ம சேனலில் நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி கிளாஸும் டெஸ்ட்டும் போயிட்டுருக்கு. இதெல்லாம் அட்டன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் தரேன். அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.